வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு ஒர்க் இருந்ததுனால எனக்கு வீடியோ போட டைமே கிடைக்கல. அதனால் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னா கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் சஷ்டினாலே நாங்கள் முருகர் கோவிலுக்கு கிளம்பிடுவோம். இப்போ அங்கே தான் கிளம்பிட்டோம். இந்த கோவில் பேர் வழிவிடு முருகன் கோவில். கோவில் பேர்லேயே வழிவிடு அப்படின்னு தான் இருக்கும். நமக்கு எந்த தடங்கள் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்தால் எல்லாமே சரியாயிடும். பொதுவாகவே முருகர்கிட்ட என்ன கேட்டாலுமே உடனே நடந்துடும். நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த கோவிலுக்கு அடிக்கடி போவோம். இந்த கோயிலுக்கு போகிற வழியில் எல்லாமே வயல்வெளி கிராமங்களாக தான் இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கேமோ. உங்களுக்கு சிட்டியில் இருக்க பிடிக்குமா, கிராமத்தில் இருக்க பிடிக்குமான்னு சொல்லுங்கள். நாங்கள் போகிற வழியிலேயே அங்கே சூடாக வடை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதையும் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இந்த கோயில் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். அதனால் நாங்கள் வண்டியிலே கிளம்பிட்டோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்தப்போ இங்கே ரோடு எல்லாமே போட்டுக்கிட்டு இருந்தாங்க, பாலம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாமே ரோடு எல்லாமே முடிச்சுட்டு கோயில் ரோட்டு மேலே வந்துருச்சு. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. உள்ளே தள்ளி இருக்கும், இப்போ ரோட்டு மேலேயே இருக்குது. நல்லாயிருக்கு. அங்கிட்டு போகிறவங்க ஈஸியாக சாமி கும்பிட்டு போகிறதுக்கு இப்போ நல்லாயிருக்கு. நாங்களும் இப்போ கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயில்கிட்ட வந்துட்டு நான் எப்பயுமே முருகருக்கு செவ்வரளி மட்டும்தான் வாங்குவேன். செவ்வரளி பூவும் வாங்கிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி சஷ்டி நல்லா இருந்துச்சு. கோயில் சாமி கும்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது சாயங்காலம் 6 மணி இருக்கும். நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. ரோட்டில் யாருமே இல்லை. நான் ஏற்கனவே ரொம்ப பயப்படுவேன். பயந்துக்கிட்டே தான் வந்தேன். சாமி கும்பிட்டுக்கிட்டேன் முருகரை நினச்சிக்கிட்டே வந்துட்டோம். நாங்கள் சாயங்காலமே கிளம்புனதுனால நைட்டுக்கு டிஃபன் எதுவுமே செய்யலை. அதனால் கடையிலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கடையில் சாப்பாடு வாங்க வந்துட்டோம். சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.